ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் யோகாவும் சுவாத்ஸ்யமும் உரை வழங்குபவர் சம்ஸ்கிருத ஆசிரியர் டாக்டர் என் புவனேஸ்வரி அவர்கள். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, மா கஷ்டித் துக்க பாக் பவேத். யஜுர்வேதத்தில் இருக்கும் இந்த மேற்கோள் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இதற்கு நாம் உண்ணும் உணவு மிக முக்கியமான ஒன்றாகும். தைத்திரிய உபனிஷத்தும் உணவை கடவுளுக்கு சமமாகவும் 5 அடிப்படை பஞ்சபூதங்களுக்கு சமமாகவும் போற்றுகிறது. யோகமும் ஆயுர்வேதமும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளன. பதஞ்சலி யோக பாதையில் உள்ள 9 தடைகளில் ஒன்றாக நோய், வியாதி என்பதை குறிப்பிடுகிறார். சரக சம்ஹிதை போன்ற ஆயுர்வேத நூல்களும் இந்த விஷயத்தை விரிவாக எடுத்துரைக்கின்றன. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் கிடைத்த வசதிகள் மனிதனை சோம்பேறியாகவும் இயந்திரமயமான வாழ்க்கை முறையிலும் தள்ளியுள்ளன. இயற்கையுடன் ஒத்திசைந்து ஒற்றுமையான வாழ்க்கை நடத்துவதற்காக நமது பண்டைய புனித நூல்களும் ஞானிகளும் கூறியுள்ள வாழ்க்கை முறை மற்றும் ஊட்டச்சத்து குறித்த உபதேசங்களை புரிந்து கொள்ளுதல் அவசியம். உணவின் முக்கியத்துவம். தைத்திரிய உபனிஷத் அனைத்தும் உணவிலிருந்து தோன்றி உணவால் நிலை பெற்று இறுதியில் உணவாகவே மாறுகின்றன என்று கூறுகிறது. அன்னாத்வைவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அன்னேன ஜாத்தானி ஜீவந்தி அன்னம் பிரயந்தியம் அபிஷம் விஷந்தி. பகவத்கீதையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உயிர்கள் உணவிலிருந்து பிறக்கின்றன, உணவு மழையிலிருந்து தோன்றுகிறது என்று கூறுகிறார். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக. தைத்திரிய உபனிஷத் இவ்வாறு கூறுகிறது. ஓஷதிபியோ அன்னம் அன்னாத் புருஷக. மேலும் அன்னாத்வை பிரஜாக பிரஜாயந்தே. உணவு தாவரங்களிலிருந்து தோன்றுகிறது, உணவிலிருந்தே மனிதர்கள் உருவாகின்றனர். ஆகையால் இந்த உபனிஷத் அதிக அளவில் உணவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இதை ஒரு விரதம் என கூறுகிறது. அன்னம் பகு குர்வீத் தத் விரதம். மைத்ரி உபனிஷத் உணவுதான் உயிர் என கூறுகிறது. அன்னம் பசூனாம் பிராணாக. பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரும் ந அதி அஷ்ணதஸ்து யோகோஸ்தி ந ச ஏகாந்தம் அனஷ்ணதக. அதிகமாக உண்பவனுக்கும் உணவு எடுக்காமல் தனிமையில் இருப்பவனுக்கும் யோகம் இல்லை என்கிறார். உணவு எடுத்துக்கொள்ளாத போது என்ன நிகழ்கிறது என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக. உணவு எடுத்துக்கொள்ளாதவனின் உடலிலிருந்து அனைத்தும் விலகி விடுகின்றன. வேதங்கள், ஆயுர்வேதம், ஹட்டயோக நூல்கள் மற்றும் பிற நூல்கள் மனிதனின் உடல் மன நலனுக்கு தேவையான ஊட்டச்சத்தான உணவின் அவசியத்தை பல்வேறு இடங்களில் வலியுறுத்துகின்றன. இங்கு உணவின் தரம், அளவு, காலம், வகை மற்றும் வாழ்க்கை முறையை சார்ந்த சில குறிப்புகளை பார்ப்போம். பண்டைய ஞானிகள் மனிதன் அமைதியான வாழ்க்கையை நடத்த பயன்படும் பல அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர். உணவு உடல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். சாந்தோக்கிய உபனிஷத்தும் உள் உணர்விற்கும் உணவிற்கும் இருக்கும் சம்பந்தத்தை கூறுகிறது. ஆகார சுத்தோ சத்வசுத்திகி சத்வசுத்தோ துருவாஸ்மிருதி. உணவின் வகைகள். யோக நூல்களும் பகவத்கீதையும் உணவை 3 வகைகளாக வகைப்படுத்துகின்றன. சாத்விகம், ரஜசிகம், தமசிகம். உயிர் சக்தி, ஆற்றல், ஆரோக்கியம், மகிழ்ச்சி ஆகியவற்றை வளர்க்கும் உணவுகள் சாத்வீக உணவுகள். ரஜசிகம் கசப்பு, புளிப்பு, மிகுந்த வெப்பம், கபம் ஆகிய உணவுகள். இவை துன்பம் மற்றும் நோய்களை உண்டாக்குகின்றன. பழுதடைந்த துர்நாற்றம் உள்ள முந்தைய நாள் சமைத்த உணவுகள் தமசிக உணவுகளாகும். ஹட்டயோக நூல்களில் கூறப்படும் உணவுகள். ஹட்டயோக பிரதீபிகை, சிவசம்ஹிதை, ஹட்டயோக சங்கீத சந்திரிகை ஆகிய நூல்கள் யோகிகளுக்கேற்ற உணவுகளை விவரிக்கின்றன. பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் உணவுகள் கோதுமை, அரிசி, யவம் பார்லி, சுத்தமான உணவு, பால், நெய், சர்க்கரை, வெண்ணெய், தேன், உலர் இஞ்சி, புடலங்காய், பச்சை பயிறு. கோதூம யவ சாஷ்டிக சோபனானம் க்ஷீர ஆஜ்ய நவநீத சிதா மதுனி சுண்டி பட்டோலக பலாதிக பஞ்சசாக்கம் முக்தாதி திவ்யம் உதகம் ச யமிந்திர பத்தியம். பசும்பால் பரிந்துரைக்கப்படுகிறது. அது கிடைக்காவிட்டால் எருமை பாலை எடுத்துக்கொள்ளலாம். குடிநீர் தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஹட்டயோக சங்கேத சந்திரிகை ஆட்டுப்பால், நெய் கலந்த கோதுமை, அரிசி மற்றும் காய்கறிகள் உடலை வலுப்படுத்தி நாடிகளை சுத்தமாக்கும் என்று கூறுகிறது. துறவிகள் மற்றும் பயணிகளுக்கான உணவு. துறவிகள் அடிக்கடி பயணம் செய்பவர்களுக்கு
காய்கறி, சூப் மற்றும் உப்பு கலந்த உணவு ஏற்றது. ஆனால் உணவு முதலில் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தரித்ராணாம் மஸ்கரிணாம் லவண ரச சூப சாக்காதி சங்கீர்ண பிக்ஷானம் விசுத்த ஜல பிரக்ஷாலிதம் ஹட்டயோக பூர்வாபியாசே மிதம் ஹித மிதி கேச்சித். அதிக எண்ணெய், மிகச் சூடான சூப், புளி, ஜீரகம், வெற்றிலை இல்லாத உணவுகளை தவிர்க்க வேண்டும். யோக பயிற்சியின் ஆரம்பத்தில் இடம், காலம், பருவத்திற்கேற்ப கிடைக்கும் சுவையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். உணவின் தர நிலைகள். ஹட்டயோக சங்கேத சந்திரிகை உணவை 3 நிலைகளாக வகைப்படுத்துகிறது. உத்தமம் பால், நெய் கலந்த உணவு, கோதுமை. மத்தியமம் நடுத்தரமான உணவுகள். ஜகன்யம் எண்ணெய் மிகுந்த மிகச் சூடான சுவையற்ற உணவுகள். யோக சாதகர் நெய் அல்லது பால் கலந்த இனிமையான ஊட்டமிக்க உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர்க்க வேண்டிய உணவுகள்: கசப்பு, புளிப்பு, காரம், உப்பு மிகுந்த வெப்பம் தரும் உணவுகள், சில பச்சை காய்கறிகள், புளித்த கஞ்சி, எண்ணெய், எள், மீன், இறைச்சி, தயிர், மோர், கொள்ளு, இலந்தை பழம், எண்ணெய் பிண்ணாக்கு, பெருங்காயம், பூண்டு ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டும். கட்டு, அம்ல, தீட்சண, லவண, உஷ்ண, அரீத, சாக்க, சௌவிர, தைல, தில, சர்ஷப, மத்யாமஸ்யான், ஆசாதி, மாம்ச, ததி, தக்ர, குலத்த, கோல, பின்யாக்க, ஹிங்கு, லசுனாதியம், அப்பத்தியம் ஆகுக. மேலும் புளிப்பு, துவர்ப்பு, காரம் கொண்ட பொருட்கள், உப்பு, கடுகு மற்றும் கசப்பான பொருட்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சரக சம்ஹிதா கூறுகிறது. ஒருமுறை சமைக்கப்பட்டு பின்னர் குளிர்ந்து மீண்டும் சூடாக்கப்பட்ட உணவை தவிர்க்க வேண்டும். கொழுப்பு இல்லாத உலர்ந்த உணவு, அதிக உப்பு அல்லது அதிக புளிப்புள்ள உணவு, கெட்டுப்போன உணவு அல்லது மிக அதிக அளவில் காய்கறிகள் கலந்த உணவு இவை அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். போஜனம் அகிதம் வித்யாத் புனக அஸ்ய உஷ்ணீகிருதம் ரூட்சம் அதிலவணம் அம்லயுக்தம் கதசன சகோத்கட்டம் வர்ஜ்யம். பருவகால உணவு. பருவ காலத்திற்கு ஏற்ப உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது ஹட்டயோக சாஸ்திரம். பருவ மாற்றங்களுக்கு ஏற்ப உணவின் அளவும் தரமும் மாறுபடுகின்றன என்பதை கவனிக்க வேண்டும். வாக்பட்டர் இயற்றிய அஷ்டாங்க ஹிருதயம் போன்ற ஆயுர்வேத நூல்கள் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ற உணவுகளை விதிக்கின்றன. உதாரணமாக, குளிர்காலம் மற்றும் மழைக்காலங்களில் இனிப்பு, புளிப்பு மற்றும் உப்பு சுவை கொண்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வசந்த காலத்தில் காரம், துவர்ப்பு மற்றும் கசப்பு சுவை கொண்ட உணவுகள், கோடை காலத்தில் இனிப்பு சுவை அதிகமுள்ள உணவுகள், இலையுதிர் காலத்தில் அக்டோபர், நவம்பர் இனிப்பு, கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹேமந்த மற்றும் சிசிர பருவங்கள் இயல்பில் ஒன்றுக்கொண்டு ஒத்தவையாகும். அதாவது ஹேமந்த சிசிரோத்துல்யோ சிசிர அல்பம் விசேஷனம் ரௌட்சம் ஆதான அஜம் சீதம் மேக மாருத வர்ஷஜம். வசந்த காலத்தில் முன்பு சேகரிக்கப்பட்ட கப தோஷம் சூரிய வெப்பத்தால் உருகி செரிமான சக்தியை பாதித்து பல நோய்களை உண்டாக்குகிறது. கோடை காலத்தில் சூரியன் தனது கதிர்களால் பூமியின் ஈரத்தன்மையை ஆவியாக்குகிறது. இப்பருவத்தில் இனிப்பு, குளிர்ச்சி, திரவம் மற்றும் சிக்த எண்ணெய் தன்மை கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விதிக்கப்படுகிறது. மழை காலத்தில் பூமியிலிருந்து வெளிப்படும் வாயுக்கள், மழை நீரின் அமிலத்தன்மை அதிகரிப்பு ஆகிய காரணங்களால் செரிமான சக்தி பாதிக்கப்படுகிறது. இதன் விளைவாக வாயு மற்றும் பிற தோஷங்கள் கெடுகின்றன. ஆகையால் மழைக்காலத்தில் உணவின் அளவில் மிதமான நடைமுறை பின்பற்ற வேண்டும். பொதுவாக உணவு தயாரிப்பில் தேனை பயன்படுத்துவது நல்லது. செரிமான சக்தியை இயல்பாக வைத்திருக்க பழைய யவம், கோதுமை மற்றும் சாலி அரிசியை காய்கறி சூப்புடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் சுத்தமான மழைநீர், கிணற்று நீர் அல்லது கொதிக்க வைத்து குளிர வைத்த நீரை சிறிதளவு தேன் கலந்து குடிக்க வேண்டும். இலையுதிர் பருவத்தில் லேசான உணவுகளையே எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு எவ்வளவு லேசானதாக இருக்கிறதோ அவ்வளவு செரிமான சக்தி அதிகரிக்கும். பித்தம் செரிமான அக்னியோடு தொடர்புடையதாக இருந்தாலும் அதன் திரவப்பகுதி அதிகரிக்கும் போது பசியின்மை ஏற்படுகிறது. சூடான நீர் தீயை அணைப்பதைப் போல அதிகரித்த பித்தம் செரிமான சக்தியை ஒடுக்குகிறது என கூறப்படுகிறது. இலையுதிர் பருவத்தில் உணவின் அளவு மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். அளவு. யோக நூல்கள் அதிகமாக உண்ணுதல் சோம்பலை மற்றும் நித்திரையை ஏற்படுத்தும் என்றும், குறைவாக உண்ணுதல் சோர்வையும் பலவீனத்தையும் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கின்றன. பகவத்கீதா அதிகமாக உண்ணாதவனுக்கும் முற்றிலும் உண்ணாமல் இருப்பவனுக்கும் யோகம் சாத்தியமில்லை என்று கூறுகிறது. ஆகையால் மிதாகாரம், அதாவது மிதமான உணவு யோக மற்றும் ஆயுர்வேத நூல்களால் வலியுறுத்தப்படுகிறது. இதன்படி இனிமையும் மனதிற்கு ஏற்றதுமான உணவை எடுத்துக்கொண்டு வயிற்றின் 1/4 பகுதியை காலியாக விட வேண்டும். சுக்ஸ்னிக்தம் மதுராகாரம் சதுர்த்தாம்ச புஜ்யத்தே சிவசம்பிரீத்தியை மிதாகாரக ச உச்சதே.
ஆனால் சரியான நடைமுறை என்னவெனில் வயிற்றின் பாதியை உணவாலும் 1/4 பகுதியை நீராலும் நிரப்பி மீதமுள்ள பகுதியை காற்றின் இயக்கத்திற்காக விட வேண்டும். மிதாகாரத்திற்கு யோக நூல்களில் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. யோக்ஞவல்கிய போன்ற பழைய நூல்கள் இதை 10 யமங்களில் ஒன்றாக சேர்த்துள்ளன. உணவில் மிதமான நடைமுறை அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது அடசங்கேத சந்திரிகாவும். அதிகமாக உண்ணுதல் சோம்பலையும் மனத்தளர்ச்சியும் ஏற்படுத்துகிறது. சோம்பல் யோக பாதையில் முதல் தடையாகும். அதிக உணவு சில நோய்களுக்கு காரணமாகிறது. குறைவாக உண்ணுதல் உடல் சக்தியை குறைக்கிறது. உணவு அளவு குறைவாக இருந்தால் நெய் மற்றும் பால் அதிகமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் ஈடு செய்யலாம். உணவின் அளவும் தரமும் நபருக்கு மாறுபடும். மேலும் காலநிலை, பருவம் மற்றும் புவியியல் சூழ்நிலைகளையும் பொறுத்தது. இதற்கு கடுமையான ஒரே விதி இல்லை. ஒருவருக்கு பொருத்தமானது மற்றவருக்கு பொருந்தும் என்று கூற முடியாது. ஆயுர்வேத நூல்கள் பிறந்த பின்பு மட்டுமல்லாது கருவில் இருக்கும் காலத்திலும் உணவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கின்றன. கிமு 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சுஷ்ரு சம்ஹிதை கர்ப்பிணி பெண்களுக்கான உணவு முறை மற்றும் மனநிலை பற்றிய ஒரு முழு அத்தியாயத்தை கொண்டுள்ளது. மேலே கூறிய சுருக்கமான ஆய்விலிருந்து உணவின் தரமும் அளவும் யோக நூல்களில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளதை காணலாம். மக்களின் உணவு பழக்கங்கள், மரபுகள் மற்றும் நடைமுறைகள் நாடாக மாறுபடுகின்றன. ஆகையால் உணவை தேர்ந்தெடுப்பதில் கவனம் அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பின்வரும் எளிய உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியை அளிக்கும் உணவு பசியையும் தூண்டும். உறுதியான உணவு நீண்ட நேரம் உடலை தாங்கும். லேசான உணவு விரைவில் செரியும். செரிக்க கடினமான உணவு செரிமான உறுப்புகளை பலவீனப்படுத்தி ஆயுளை குறைக்கும். காலை உணவு லேசாக இருக்க வேண்டும். இரவு உணவு தூங்கும் போது செரிமான உறுப்புகளுக்கும் ஓய்வு கிடைக்கும் வகையில் இருக்க வேண்டும். குளிர் நாடுகளில் வெப்பம் தரும் உணவுகளுக்கும் வெப்ப நாடுகளில் குளிர்ச்சி தரும் உணவுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். சில உணவுகள் சமைத்த உடனே உண்ணக்கூடாது. சிலவற்றை சில மணி நேரங்கள் அல்லது நாட்கள் கழித்து உண்ண வேண்டும். சில உணவுகள் உடனே உண்ணப்பட வேண்டும். ஆகையால் விவேகம் அவசியம். சுத்தமான எளிதில் செரியும் உணவுகளையே எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவைக்கு மேல் உண்ணுபவன் சோம்பலாகிறான். குறைவாக உண்ணுபவன் பலவீனமடைகிறான். ஒருவரின் உடல் அமைப்பு மற்றவருக்கான அளவுகோல் அல்ல. ஒவ்வொரு யோக சாதகனும் தன்னுக்கேற்ற அளவையும் தரத்தையும் நிர்ணயிக்க வேண்டும். யோகமும் ஆயுர்வேதமும் யோக பயிற்சியாளர்களுக்கும் பிறருக்கும் பால் மற்றும் நெய் எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கின்றன. அன்னம் ந நித்யாந்த் என்று வேதங்கள் கூறுகின்றன. உணவை அவமதிக்கக்கூடாது. உணவு வாழ்க்கையின் அங்கமாகும். ஆகையால் யோக நூல்கள் பேச்சு, உணவு, தூக்கம் உள்ளிட்ட அனைத்திலும் மிதமும் சமநிலையும் அவசியம் என வலியுறுத்துகின்றன. உடல், அறிவு, ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிப்பவற்றை தவிர்க்க வேண்டும். பதஞ்சலி யோக சூத்திரம் யோக சாதகர்கள் தவிர்க்க வேண்டிய 9 தடைகளை விவரிக்கிறது. மேலும் ஒருவர் ஒழுக்கமும் அறமும் கொண்ட வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆன்மீக முன்னேற்றத்திற்காக குடும்பத்தையும் சமூகத்தையும் முற்றிலும் விட்டு விலகக்கூடாது. பொருளாதார வெற்றிக்காக ஆன்மீக சாதனையையும் கைவிடக்கூடாது. வாழ்க்கையின் இந்த 2 இறக்கைகள் சமமாக வளர்த்தால் மனிதன் இயற்கையோடு ஒத்திசைந்து உயரமாக பறக்க முடியும் என்று யோகி ராமச்சந்திரஜியும் கூறுகிறார். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது யோகாவும் சுவாத்ஸ்யமும். உரை வழங்கியவர் சம்ஸ்கிருத ஆசிரியர் டாக்டர் என் புவனேஸ்வரி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.